ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேக் மசில்ஸ்க்குரிய ஒர்க் அவுட் வீடியோ தான். ஓகே, ஃபஸ்ட்டு வார்ம் அப் எப்பயும் போல் ரெகுலராக பண்ணுற வார்ம் அப்பே பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஃபுல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எல்போவை எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷோல்டர் ரொட்டேஷன் ஃபார்வர்டாக பண்ணிக்கலாம் அண்ட் பேக்வேர்ட். ஓகே, நல்லா ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்குவாட் ஒரு 10 பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு தரம் வருது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்க, ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. ஸோ ரெண்டாவது இன்றைக்கி ஸ்டிக் ஒர்க் அவுட்டு. ஸ்டிக்கில் வந்து இன்றைக்கி சைட் லைனில் பண்ண போகிறோம். கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50 எடுத்துக்கலாம் இந்த தடவை. ஓகேங்களா, முதல்ல 30 தான் பண்ணோம், இப்போ வந்து 20 எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கோம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஓகேங்க, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தான் ப்ரீத்திங் நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக இழுத்து பண்ணுங்கள். நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வியூஸ்லாம் வருது. ஓகே, யாராவது இதில் வந்து நீங்களும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? யாராவது அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஓகே, ஸோ 2 செட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு செட்டு தான் இருக்குது. ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக பண்ணுங்கள். நல்லா இழுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா ரிலாக்ஸாக மறந்துடாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக கமெண்டில் பார்ப்பேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ 3ஆவது செட்டு. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 40 39 40 41 42 43 4 45 46 48 49 50. ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மெயினானது இது. ஸோ 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நல்லா வேர்த்து ஊற்றிடுச்சுங்க. ஸோ நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது எக்ஸசைஸு. ஓகே, நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக நல்லா மூச்சு தொட்டுக்குங்க. ஸ்லைட்டாக ஒரு ஆஃப் ஆஃப் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து பேக் மசில்ஸ்க்கு. ஸோ அதனால் சும்மா லைட்டாக சின்ன ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு மெதுவாக ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோடய கால் பொசிஷனை இப்படி தான் வச்சுருக்கணும். கையை நல்லா ஃபுல்லாக மேலே தூக்குங்க. வெரி குட். இதே மாதிரி கரெக்டான பொசிஷன் தாங்க இதில் வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடக்கூடாது. ஹேண்டு வந்து பெண்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. கால் வந்து முன்னாங்கால், பேக் சைடு உள்ள கால் வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு, முதுகு வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுட்டு மெதுவாக பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் சைடும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, எப்போயும் வந்து நம்ம 10 கவுண்டு தான் பண்ணுவோம். இந்த தடவை வந்து 12 கவுண்ட் வந்து பண்ணுறோம். 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போக போக இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2ஆவது செட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ பொசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ 2ஆவது செட் பண்ணிக்கலாம். கிட்ட ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்க, நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு தொட்டுக்குங்க.
ஓகே. நல்லாவே வேர்த்து விட்டுருச்சு. ஓகே. நல்லா டீப்பாக மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. ஓகே. ஓகே. கடைசி செட்டு ஒரு வழியா முடிய போகுது. ஓகே. ரெடி, கெட் ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே. ஸோ லெஃப்ட் சைட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே.